பனம்பழம் வந்து பல வருஷங்கள் ஆயிருக்கு நீங்கள்லாம் சாப்பிட்டு. நீங்கள்லாம் கடைசியாக எப்போ பனம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய இதை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா இதிலிருந்து சாக்லேட் முதற்கொண்டு தயாரிக்கிறாங்க. இந்த பனம்பழத்திலிருந்து நிறையா விதமான குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய நிறையா விதமான மிட்டாய்கள் இதிலிருந்து தயாரிக்கிறாங்க. இந்த பனம்பழத்திலிருந்து நாம் வந்து இதை ஒதுக்கிட்டோம். ஆனால் இது இயற்கையான இனிப்பு, அதிகமான நன்மைகள் தரக்கூடியது. இப்போ நீங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறீங்களா கெமிக்கல் கலக்கப்பட்ட சாக்லேட்டு மற்ற இனிப்பு பண்டங்கள்லாம், அதை விட இது ஒருபடி இல்லை, 1000 மடங்கு நன்மை. இதை இப்போ நிறைய இலங்கையில் இருந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த மிட்டாய், பனம்பழ மிட்டாய், பனம்பழ சவு மிட்டாய், பனம்பழ சாக்லேட்டு, இது எல்லாம் இப்போ எங்கே ஏற்றுமதி ஆகுதுன்னா நிறையா வெளிநாடுகளுக்கு இலங்கையிலிருந்து அதிகமாக ஏற்றுமதி ஆகுதுன்னு நிறையா வெளிநாடுகளில் வாழக்கூடிய நம்முடைய தமிழர்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. குவைத்தில், அரபு கண்ட்ரிகள் எல்லாம் அதிகமாக வந்து இந்த பனம்பழத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம வந்து இயல்பாக கிடைச்சதுனால நம்ம மறந்துட்டோம். ஏன்னா நமக்கு எதுவுமே பக்கத்தில் கிடைச்சா அதனுடைய அருமை தெரியாதுல்ல. நம்ம வந்து அதிகமாக விலை கொடுத்து ஏதாவது பொருளை வாங்கி சாப்பிட்டா தான் அது நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. இதை நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை வந்து விரும்புறதில்ல. ஏன்னா அவங்க சாப்பிட்ட பொருளாக வேறு மாதிரி. அதனால் இது வந்து அவங்களுக்கு பிடிக்கிறதும் இல்லை, விரும்புகிறதும் இல்லை, நம்ம கொடுக்குறதும் இல்லை. இப்போ கிராமங்கள்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா பனம்பழம் சாப்பிட்றதே இல்லை எந்த குழந்தைகளும். அப்போலாம் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணி ஆன உடனே அதிகாலையில் எந்திரிச்சு ஓடுவான் இந்த பனம்பழத்தை எடுக்கிறதுக்காக. போட்டி, சண்டை, அந்த பனம்பழத்தை பார்த்துட்டேன் பாரு, அது எனக்கு, இது எடுக்காத அப்படின்னு போய் பனம்பழத்தை எடுத்து அது ஒரு இந்த பொருள் தான் அப்போ உள்ள தலைமுறைகளுக்கெல்லாம் ஒரு தீன்பண்டமாக இருந்துச்சு. அதிகாலையில் அம்மாட்ட சொல்லி எழுப்ப சொல்லுவோம். அப்படி ஓடி ஓடி எடுத்து சாப்பிட்டதையெல்லாம் இப்போ விட்டாச்சு. இப்போ சாப்பிட்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு நிறையா பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த நிறையா பாக்கெட்டில் அடைச்சி வர்ற பொருளையெல்லாம் குழந்தைகள் அதிகமாக சாப்பிட்றதுனால அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிறையா பேர் என்கிட்டையுமே, எனக்கு என்னோடய பொண்ணுக்கு 19 வயசு சார், என்னோடய பையனுக்கு 6 வயசு சார், இவங்களுக்கெல்லாம் கிட்னி ப்ராப்ளம் எப்படி வருதுன்னா இந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பொருள்களை சாப்பிட்டு இப்போ பழைய தீன்பண்டங்களையெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும். உங்களுக்குலாம் கிடைக்கிறது இல்லை, என்ன பண்ணுறது. ஆனால் உங்களுடைய சொந்தக்காரங்களாம் கிராமங்களில் இருந்தாங்கன்னா நீங்கள் எப்பாவது போனீங்கன்னா வாங்கி இந்த பனம்பழத்தை சாப்பிட்டு பாருங்கள். அவிச்சு சாப்பிட்றத விட சுட்டு சாப்பிடணும். அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது. அவிச்சிங்கன்னு வச்சுக்கலாம், நீர்லாம் கோர்த்துக்கிட்டு அதனுடைய இனிப்பு சுவையெல்லாம் போயிடும். சுடுங்க. இப்போ நாங்கள் சுட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நெருப்பில் சுட்டு